ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவ் டு ஹர் டாட்டர்ஸ் இதை எழுதினவங்க ஜூடித் ரைட். இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டர், ஃபிலாசபர் அண்ட் என்வரான்மெண்டலிஸ்ட். ஆஸ்திரேலியன் ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உண்டு. குவீன் கோல்டு மெடல் கூட வாங்கியிருக்கிறாங்க ஃபார் பொயட்ரி இன் 1991. இந்த பர்டிகுலர் போம் அவங்களோட ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. தி அதர் ஹாஃப் போம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலெக்ஷனில் 1966 இன் சிட்னி இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஓகேவா, டோட்டலி 10 ஸ்டான்ஸாக இருக்குது. ஒரு ட்ரமாட்டிக் மோனலாக் மாதிரி எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு லிரிக்கல் ஸ்டைலில் கான்வர்சேஷனல் டோன். ஒரு மதர் வந்து அவங்களோட 2 பொண்ணுக்கிட்ட அவங்களோட ஹஸ்பண்டோட பிஹேவியரை பற்றி, அவங்களோட ஃபேமிலியோட கண்டிஷன்ஸை பற்றி, பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் லைஃப்பை பற்றி நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈவ் அப்படின்றவங்க தான் இதில் ஸ்பீக்கராக இருக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆடம் அண்ட் ஈவில் இவங்க 2 பேரும் தான் கடவுள் உருவாக்குன மனுஷங்க அப்படின்றது பைபிளில் இருக்கிற ஒரு ஸ்டோரி இல்லையா. ஸோ அந்த ஆடம் அண்ட் ஈவ் வந்துட்டு ஏதேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார்டனில் கடவுள் கிரியேட் பண்ண அந்த கார்டனில் அவங்க இருந்திருக்காங்க. அங்கே இருந்தப்போ சேட்டனோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க கடவுளோட ரெஸ்ட்ரிக்ஷனை மீறினாங்க. ஸோ கடவுள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரொம்ப கோவம் வந்து ஆடம் அண்ட் ஈவ் 2 பேரையுமே அந்த ஏதேன் அந்த கார்டன்லேருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் தான் லைஃப்னா என்ன அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வருது. இவ்வளோ நாளும் கடவுள் கிரியேட் பண்ண அந்த பியூட்டிஃபுல்லான ரொம்பவே சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் காட் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஈவ் கிட்ட நீ வந்து ப்ரெக்னென்சி பெயினை நீ வந்து கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவ, உனக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வருது அப்படின்னா அது ரொம்ப பெயினோடு தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆடம் கிட்ட நீ உன்னோட வியர்வை சிந்தி நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாதான் உன்னோட ஃபேமிலிக்கு நீ ஃபீட் பண்ண முடியும், அந்த மாதிரி உன்னோட சிச்சுவேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இப்போது வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் வந்து அவங்களோட டாட்டர்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த ஒரு போம் எழுதியிருப்பாங்க. கொஞ்சம் லென்த்தியான ஒரு போம் தான். ஓகேவா, பைபிள் படி பார்த்தோம் அப்படின்னா ஆடம் அண்ட் ஈவுக்கு 3 சன்ஸ் இருக்கிற மாதிரி அதுலேயும் 2 சன்ஸோட ஸ்டோரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் அது போக அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் எத்தனை டாட்டர்ஸ் அப்படின்றது தெரியல. ஓகேவா, போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவோட அந்த ஒரு ஃபூலிஷ் நேச்சரால், எதையும் சீக்கிரம் நம்பிடுற மாதிரியான ஒரு நேச்சர்னால தான் அவங்க சேட்டன் கிட்ட ஏமாந்துருப்பாங்க. அந்த ஃப்ரூட்டை அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அது ஆடமையும் சாப்பிட வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாமே ஈவ் பண்ண தப்பு தான். ஓகேவா, ஆனால் அவங்க எப்படி இப்போ அவங்க குழந்தைங்க கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே ஆடமால தான் நடந்துச்சு, ஆடம் பண்ண மிஸ்டேக்னால தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஃப்ரம் தி பிகினிங், ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்கள் அப்பா தான் தப்பு பண்ணது. ஏதேன் அந்த கார்டனில் நாங்கள் இருக்கும்போது எங்களோட கண்டிஷன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏர்த்னா என்ன அப்படின்றது தெரியுது. எங்கே பார்த்தாலும் பஞ்சமாக இருக்குது. அங்கே எங்களுக்கு எப்போவும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் எங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இப்போது ஒரு சின்ன ஃப்ரூட் வேணும்னாலும் அதை நாங்களே க்ரியேட் பண்ணி கல்டிவேட் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான லைஃப் இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எல்லாருக்குமே பசின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ஒரு சிங்கிள் ப்ரெட்டுக்காக கூட நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இருக்கிறோம். ஸோ அந்த தோட்டத்தில் இருக்கும்போது இப்போது வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக அது கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே பெயின்ஃபுல்லாக சேலஞ்சிங்காக ஈச் அண்ட் எவ்ரி டே நாங்கள் கடந்து போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அழுகுறத நாங்கள் கேட்குறோம், நீங்கள் பசியில் இருக்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். ஸோ உங்களுக்காக தான் இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தையும் நாங்கள் டாலரேட் பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். பட் இந்த சிச்சுவேஷனில் கூட ஈவ் வந்து அன்ஹாப்பியாக ரொம்ப சேடாலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்குது, இந்த சிச்சுவேஷன் மாறும், ஒரு நாள் ஒரு நல்ல சிச்சுவேஷனுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையோட அவங்க ஹாப்பியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கடவுள் வந்து எங்கள் 2 பேரையும் அந்த ஏதேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கார்டன்லேருந்து வெளியே அனுப்பும்போது, ஆடம் வெளியே போகணும் அப்படின்றது கடவுளோட ஆர்டர். அவர் கூடவே நானும் வெளியே வந்துட்டேன். பிகாஸ் நாங்கள் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். அவங்களுக்கு நானும் எனக்கு அவங்களும் ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்கும்போது நான் அந்த இடத்துல கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணி வெளியே வந்தாகணும். ஸோ நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ இந்த லைஃப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அங்கே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக எதையுமே பற்றி கவலைப்படாமல் ஹாப்பியாக இருந்தாங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் கஷ்டமாக இருக்குது, பட் நான் அதை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் டிஃபிகல்ட் லைஃப் எல்லாமே எனக்கு புரியுது, பட் ஐ ஹாவ் டு அக்செப்ட். ஈவ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இது கஷ்டமாக தான் இருந்துச்சு வெளியே வரும்போது, பட் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஆடம் அந்த மாதிரி கிடையாது. அவருக்கு வந்து இது ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டு
அது ஒரு இன்சல்ட் மாதிரி அவருக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவர் வந்து இப்போ ரொம்ப ஸ்டபர்னா இருக்கிறாரு. ஒரு வைராக்கியத்தோட இருக்கிறாரு. கடவுள் என்ன வெளிய அனுப்பிட்டாரு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன வெளிய அனுப்பிட்டாரு. அவர் எதுக்காக என்ன வெளிய அனுப்புனாரோ, அத விட ஒரு பெரிய கார்டன நான் கிரியேட் பண்ணுவேன். அந்த மாதிரியே அப்படியே அத விட ஒரு பெரிய கார்டன நான் கிரியேட் பண்ணி, காட் மாதிரி நானும் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஸ்டபர்னா, ஓவர் மைண்டடா ஒரு ஈகோயிஸ்டிக் பெர்சன் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஒரு இன்சல்ட் அவர எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு கூட்டிட்டு போச்சு அப்படின்றத சொல்றாங்க. காடா இருக்கட்டும், சேட்டனா இருக்கட்டும் 2 பேரும் பண்ண அந்த ட்ரிக்கி இன்சிடென்ட்னால ஆடமோட பிஹேவியரே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு, ரொம்ப ஒரு ஆங்ரி பெர்சனா அவன் சேஞ்ச் ஆயிட்டான் அப்படின்றத சொல்றாங்க. 3 ஸ்டான்ஸால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆடம்க்குன்னு இருந்த அந்த ப்ரைடு, நான் தான் முதல் மனுஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரைடு அவன்கிட்ட இருக்கும். அதையே கடவுள் இல்லைன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாரு. ஸோ இப்போ வெளியே வந்துட்டேன். என்னோடய ஃப்ளாஸ் எல்லாம் சேர்ந்து என்னை மொத்தமாக இப்போ கீழே கொண்டு வந்துடுச்சு. இப்போது நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய டைம். நான் யார் அப்படின்றத கடவுளுக்கு ப்ரூவ் பண்ணணும். நான் வெளியே இருக்கிறேன், இந்த எர்த்தில் இருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதுக்கு இந்த எர்த் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இம்பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது ஏதேன் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கடவுள் டிசைட் பண்ணுறது தான். அது அப்போதைக்கு அவர் கிரியேட் பண்ணியிருப்பார். டே அண்ட் நைட் மட்டும் தான் இருந்திருக்கும். அதில் வேறு எதுவும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருக்க மாட்டார். பட் எர்த்துக்கு வந்ததுக்கப்புறம் சீசன் எல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மாதிரியான கிளைமேட், வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இவன் வந்து கல்டிவேட் பண்ணும்போது இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் மழை வருது, எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் வெயில் அடிக்குது. ஸோ இவனால் அதெல்லாம் டாலரேட் பண்ணிக்க முடியல. ஸோ நிறையா சேஞ்சஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணி வந்து நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும். கடவுள் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் என்னால் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக சர்வே பண்ண முடியாதுன்னு நினச்சார் இல்லையா? நீங்கள் நினச்சது போய், நீங்கள் நினச்சது வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி நான் கடவுளுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி உங்களோட அப்பா நினைக்கிறாரு, ஆடம் நினைக்கிறாரு அப்படின்றத ஈவ் வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவர் இப்போ ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃபாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாருக்கும் தேவையானது இவர் வாங்கி கொடுக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக இவர் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷனில் இருக்கிறாரு. தென் இவருக்கு வந்து ஆல்ரெடி இந்த எர்த்தில் இருக்கிற அந்த லைஃப் பிடிக்கல. இதில் இன்னொரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா ஈவோட குக்கிங். அவங்களோட குக்கிங் இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் ஆல்சோ அவங்களோட டொமஸ்டிக் ஒர்க்ஸ், வீட்டில் அவங்க பண்ணுற எந்த ஒர்க்குமே இவருக்கு பிடிக்கல. அவர் எப்போவுமே ஈவோட ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைட் லைஃப்பை தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. கம்பேர் பண்ணுறாரு. ஹெவன்லி லைஃப் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, இப்போ கம்ப்ளீட்லி டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் லைஃப்பில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. பட் அப்போ கூட அந்த ஒரு விரக்தியான ஒரு டைமில் கூட அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுவேன். ஏதேன் அப்படின்ற தோட்டத்தை கடவுளால் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியுமா? நானும் க்ரியேட் பண்ணுவேன். என்னோட குழந்தைங்களும் அங்கே இருப்பாங்க. நான் கண்டிப்பாக எர்த்தில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ ஒரு நியூ எர்த் அவர் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்காரு. பட் அது என்ன மாதிரி அப்படின்னா, ஏதேன் அப்படின்றது அதில் வந்து கம்ப்ளீட்டாக அது நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கும். இங்கே வந்து அவர் டெக்னாலஜி ஓரியன்டாக போகணும்னு நினைக்கிறாரு. ஒரு மாடர்ன் வேர்ல்டை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், டொமஸ்டிக் அனிமல்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸ் எல்லாம் அது எல்லாமே வைல்டு அனிமல்ஸ் தான் இருந்துச்சு. டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்லி செப்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எஸ்கலேட்டராக இருக்கட்டும், என்ஜின்ஸாக இருக்கட்டும், என்னெல்லாம் டெக்னிக்கலாக என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இப்போ இருக்குதோ அது எல்லாமே அவர் வேணும்னு நினைக்கிறாரு. அவர் கிரியேட் பண்ண போகிற அந்த வேர்ல்டில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இது கம்ப்ளீட்டாக ஆத்தர் ஜூடித்தோட அந்த ஒரு இமேஜினேஷன். பைபிள் ஸ்டோரி கிடையாது. ஓகேவா? பைபிள்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. பட் பைபிளில் இந்த மாதிரி சொல்லலை. அந்த காலத்தில் எங்கே வந்துச்சு டெக்னாலஜி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆத்தரோட இமேஜினேஷன். நியூ ஏதேனில் வந்து என்னெல்லாம் இருக்கணும்னா, மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உடனே ஏமாற்றிடுறாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு யாராவது ஓடி போயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, நான் க்ரியேட் பண்ண போகிற அந்த ஒரு ஏதேனில் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. சேஃபாக நம்ம எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஹையர் எஜுகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஏபெல் அண்ட் காயின் இவங்களோட 2 பசங்க, அவங்க 2 பேராக இருக்கட்டும், இல்லை ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஜென்ரேஷனில் இருக்கிற இவங்களோட குழந்தையா இருக்கட்டும், இல்லை அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன், அவங்களுக்கும் அப்புறம் வரப்போகிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஹையர் எஜுகேஷன், ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஈவ் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு இருக்கிற அந்த ஒரு ஊண்ட், அவங்கள இன்சல்ட் பண்ணதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் அவங்கள யோசிக்க தோணுது. ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா அவன்
முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நமக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இவர் கடவுள்கிட்டயே சேலஞ்ச் பண்றாரு. நீங்க என்ன வெளிய அனுப்பிட்டீங்க. உங்கள விட பெட்டரா ஒரு வேர்ல்ட வந்து நான் கிரியேட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்றாரு. ஸோ அவருக்கு வந்து இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. கடவுள் தான் இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணது. அவர் தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது. அவர் ஒருத்தர் தான் லீட் பண்ணுவாரு அப்படின்றது அவங்களுக்கு புரியல. நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறாங்க. வேர்ல்டையே அவர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட மைண்ட் செட்டா இருக்குது. ஸோ இவர் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னா மெக்கானிசம், இந்த மெஷின் டெக்னாலஜி இதுதான் வேர்ல்டு, இதுதான் சீக்ரெட். அது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுட்டு அது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி இந்த வேர்ல்ட நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் ஒருத்தர் டெக்னிக்கலி இந்த வேர்ல்ட ஹேண்டில் பண்ண தெரியுதோ அவர் தான் இந்த வேர்ல்டுக்கே ஒரு காட் மாதிரி கிரியேட்டர் மாதிரி இருப்பாங்க அப்படின்றது இவரோட மைண்ட் செட். ஸோ டெக்னாலஜி ஓரியன்டாக மெஷின் ரிலேட்டடாக நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். என்னோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப டெக்னிக்கலி இருந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பர்சனாக ஒரு கிரியேட்டராக காடுக்கு ஈக்குவலாக என்னால் இருக்க முடியும் அப்படின்றது அவரோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ அவர் எப்போவுமே ஒரு டெக்னிக்கல் மைண்ட் செட்டில் தான் அவரோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கிறாரு. 6th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அவருக்கு வந்து மெஷின்ஸ் ரிலேட்டடாக ஓரளவு நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த ஹோல் வேர்ல்டுமே மெஷின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அது மூலமாக தான் இந்த வேர்ல்டு இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது இவரோட மென்டாலிட்டி. ஸோ இப்போ ஆடமோட அந்த ஒரு அரகன்ஸ் அவரோட ஈகோ வந்து அவர் என்ன நினைக்க வைக்குது அப்படின்னா அவர் தான் ஒரு கிரியேட்டர். ஸோ ஒரு செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் செல்ஃபிஷ் பர்சனாக அவர் சேஞ்ச் ஆகிறாரு. அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த வேர்ல்டோட கிரியேட்டரே நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஈகோ வந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த மனுஷனோட மென்டாலிட்டியை கூட அவங்க சொல்ல வரலாம். ஓகேவா? ஹியூமன் வந்து ஸ்டார்டிங்கில் ஹியூமனிட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான், இப்போ மணிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். ஹியூமனிட்டி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேட் ஆகிட்டே வருது இல்லையா? ஸோ அதை கூட அவங்க மீன் பண்ணலாம். ஸோ ஆடம்க்கு வந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அப்படின்னா கடவுள் கிரியேட் பண்ண எந்த பொருளும் இங்கே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வேற யாரும் இது என்னோடது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அத்தாரிட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுவும் இங்கே இருக்கக்கூடாது. எல்லாமே நான் கிரியேட் பண்ணதாக இருக்கணும், என்னோட பொருட்களாக இருக்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து கடவுள் வந்து எனக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும். இது நான் தான் கிரியேட் பண்ணேன், அதனால தான் இது இருக்குதுன்னு எவிடன்ஸ் கொடுத்தா வேணா நம்புகிறேன். ஓகே இது கடவுள் கிரியேட் பண்ணதுன்னு நான் நம்புகிறேன். வித்தவுட் எனி எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்றது இவரோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அவர் ரொம்பவே ஜெலஸ் அவருக்குள்ளே க்ரியேட் ஆகுது. காட் மேலே ஒரு ஜெலசி ஃபீலிங் அவருக்கு க்ரியேட் ஆகுது. காடை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இவ்வளோ நாளும் கடவுளை மட்டும் நம்பி இருந்த பர்சன் கடவுள் வேண்டான்னு சொல்லி நினைக்கிறாரு. தென் அவரோட டிசையர்ஸ் எல்லாமே ஓவர் ஷேடோ பண்ணுறது அவரோட டிசையர்ஸ். இந்த மொத்த வேர்ல்டுக்கும் நான் மட்டும்தான் காடாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி கடவுளையே வேண்டான்னு சொல்லி நினைக்குது. அவர் தான் கடவுள்னு நினைக்க வைக்குது. ஓகேவா? அந்த டிசையர்ஸ் தான் எல்லாத்துக்கும் ரீசன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவருக்கு புரிய வருது. இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு எவிடன்ஸ் கொடுத்தா நான் நம்புகிறேன் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்கிறாரு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவருக்கு புரிய வருது கடவுள் வந்து எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே கடவுள் தான் கிரியேட் பண்ணுது, அவர் தான் நம்மளையே கிரியேட் பண்ணது, எல்லாமே அவருக்கு புரிய வருது. இது ஆல்ரெடி அவர் மைண்டில் இருக்கிறது தான். இப்போ கொஞ்ச நாள் அதை தூக்கி போட்டுட்டு நான் தான் கடவுள்னு நினச்சிட்டு இருந்தாரு. இப்போ அகெயின் அது அவருக்கு புரிய வருது. இருந்தாலும் அவரோட ஈகோ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மறுக்குது. ஸோ அவர் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், கடவுள் கிடையாது, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அகெயின் சொல்கிறாரு. இப்போது ஈவ் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான வார்மான ஒரு லைஃப் அந்த ஏதேன் அப்படின்ற கார்டனில் இருக்கும்போது ரொம்ப வார்ம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக நாங்கள் லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போது கம்ப்ளீட்டாக சேஞ்ச். எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன், ஒரு அன்ஹாப்பினஸ், இதுதான் எங்களோட லைஃப்பில் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஹாப்பினஸ், ஒரு வார்ம் ஃபீலே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஏதேனில் இருக்கும்போது எந்த ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங், எந்த ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸே கிடையாது. ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். இப்போது அப்படியே ஆப்போசிட். அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா ஹியூமனோட மென்டாலிட்டி அவன் செல்ஃபிஷாக மாறிட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்குள்ளே நிறைய தேவையில்லாத குவாலிட்டிஸ் க்ரியேட் ஆகுது. அந்த குவாலிட்டிஸ்னால அவனுக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஈவ் வந்து இப்போ அவங்களோட குழந்தைங்க கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட சஜஷன் என்னென்னா பெட்டர் நீங்கள் இப்போது இதை வந்து டுக் ஓவர் பண்ணிக்கலாம். உங்களோட அப்பா ஒரு பொசிஷனில் இருக்கிறார் இல்லையா, நான் தான் லீடர், நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இல்லையா, அந்த பொசிஷனை நீங்கள் எடுத்துக்கணும், நீங்கள் சார்ஜ் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடமோட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த ஒரு பிளேஸை நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ என்னோட டாட்டர்ஸான நீங்களும் எனக்கு என்னெல்லாம் ஃப்ளாஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கும் இருக்குன்றது எனக்கு தெரியும். எனக்கு என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸ் எல்லாமே உங்களுக்கும் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து ரொம்ப ஒபீடியன்ட். உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் ரொம்ப ஒபீடியன்ட். அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. அது உங்களுக்கு தப்பாகவே பட்டாலும், அது உங்களுக்கு கெடுதலாகவே இருந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை செய்வீங்க. அதுதான் நீங்கள். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு வீக்னஸ், நம்ம வந்து
சரி நம்ம அப்பா சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு கெட்டது தான், இருந்தாலும் அவங்க பேச்சை நம்ம கேட்கணும் அப்படின்றதுக்காகலாம் நீங்கள் பண்ணுறீங்க. பட் அந்த வீக்னஸே ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக வந்து சேரும். எல்லா கெட்டதையும் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு கேட்கணுன்றது இல்லை இல்லையா? ஸோ நம்மளோட அப்பாவே சொன்னாலும் அம்மாவே சொன்னாலும் கெட்டது அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளோட வீக்னஸே நமக்கு ஒரு பெரிய மைனஸாக வந்து சேரும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, காயின் அண்ட் ஏபல் இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரோட அந்த ஒரு ஃபால்ட்டுனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ இதனால் நீங்கள் வந்து எப்போவுமே பிளைண்டாக ஒரு விஷயத்த நம்ப வேண்டாம், ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஈவுக்கு வந்து இப்போ ஆச்சரியப்படுற விஷயம், அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹோல் ஸ்டோரி ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்றது வந்து ஃப்ரம் தி பிகினிங், அது ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு டீச் பண்ணுற ஒரு விஷயம் நம்மளோட ஃப்ளாஸ் அண்ட் வீக்னஸோட கான்சிக்வென்சஸ் தான். நம்மளோட ஃப்ளாஸ் அண்ட் வீக்னஸ் இது எல்லாமே நமக்கு என்ன மாதிரியான கான்சிக்வென்சஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த ஹியூமனிட்டி நமக்கு டீச் பண்ணுது அப்படின்றத இவங்க சொல்ல வராங்க. ஸோ நம்மளோட ஃபால்ட் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்மளோட வீக்னஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது எந்த நேரத்துலையும் நமக்கு ஒரு கான்சிக்வென்சஸ், நமக்கு ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் தானே, அவங்க பண்ண ஒரு அவங்களோட வீக்னஸ், யார் சொன்னாலும் நம்புகிற அந்த ஒரு வீக்னஸ்னால தான் இப்போ அவங்க வெளியே வந்துட்டாங்க. சேட்டன் சொல்லும்போது அவங்க நம்பாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ அவங்க ஏதேன் தோட்டத்தில் அவங்க சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்களோட அந்த வீக்னஸ் தான் அவங்களோட அந்த கண்டிஷனுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபைனல் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே யூஸ்லெஸ். ஏன் அப்படின்னா, ஆடம்க்கு வந்து இப்போ அவனோட ப்ரைடு மண்டைக்கு மேலே ஏறிடுச்சு. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் தான் காட், ஃபால்ட்டை பற்றி நீ இவ்வளோ பேசுகிறியே, நானே ஃபால்ட்லெஸ், எனக்குள்ளே எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை, இனிமே இருக்க போகிறதில்ல, நான் ஒரு இம்மார்ட்டல் பர்சன், கடவுளுக்கு ஈக்குவல். அப்படி இருக்கும்போது நீ சொல்கிற இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் அவன் இருக்கிறான். ஸோ எதுவுமே யூஸ் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. பட் நான் தான் கடவுள் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இல்யூஷன். அது உண்மை கிடையாது. அது என்றைக்குமே உண்மையாக போகிறது கிடையாது. பட் அந்த இல்யூஷன் தான் உண்மைன்னு நம்பி அவனோட லைஃப்பை தொலைச்சிட்ருக்கிறான்றே தான் உண்மை அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது வந்து ஹியூமனோட லைஃப்பை சொல்லுது. ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து ஒரு பர்சன் விலகி போயிட்டான் அப்படின்னா அவனோட லைஃப் எப்படி இருக்கும்? அவன் நான் தான் கடவுள் நினப்பான். கடவுள் இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு எப்போவுமே நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறாங்க, நமக்குள்ளே இருக்கிறாங்கன்றது ஓகே, பட் நான் தான் கடவுள்ன்றது தப்பு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு செல்ஃபிஷ் பர்சனாக இருக்கிறாங்க. ஹியூமனிட்டின்றது அவங்களுக்குள்ளே இல்லை, அவங்களுக்குள்ள தலகனம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வேர்ல்டு எப்படி போயிட்டுருக்கு, ஹியூமனோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.